நான் அரை நேரம் லீவ் போட்டு சரி விஜயை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போனேங்க சார். அரை நாள் லீவ் போட்டால் உங்களுக்கு அரை நாள் சம்பளம் கட்டு இல்லையா? ஆமாம், அரை நாள் லீவ் போட்டோம்னா நம்ம வந்து தைக்கிற பீஸ் ஒர்க்குங்கிறதுனால அரை நேரம் வேலை போச்சுங்க சார். சம்பளத்தை விட்டுட்டு அவரை பார்க்க போகணுன்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? சரி, ஒரு நடிகர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போனேன். நல்லா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போனேன். கடைசியில் அவரை பார்க்கவே முடியல. சிரமப்பட்டு குழந்தைங்கள வளர்த்திட்டு இருக்கோம். ஆனால் வீட்லேயே சொல்லாமல் மீட்டிங் போயிட்டு வந்தான். போயிட்டு வந்ததில் கடைசியில் கீழே விழுந்து வந்து தப்பிச்சு வந்திருக்கிறோம். வந்து சொன்னோன்னே மனசு வேதனைப்பட்டு அழுதாங்க. ஐயோ எதுக்கு போனீங்க மீட்டிங், எதுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி அழுதாங்க நம்மள்கிட்ட. இப்போ உங்கள் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கீங்க? ஆமாங்க சார், சொல்லாமல் தான் போயிருக்கிறேன். அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? சாரி சொன்னேங்க சார். ஏன்னா இனிமேல் போக மாட்டேன்னு அன்றைக்கி நைட்டே நான் சொன்னேங்க சார். கண்டிப்பாக இனிமேல் நான் பாதுகாப்பாக போவேன், அப்படின்னா போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேங்க சார். ஏன்னா அவங்க சொன்னோன்னே உயிருக்கு எதாவது ஆகியிருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டாங்க சார். உங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதாவது சொல்லணுமா நீங்கள்? இனிமேட்டு போகாதீங்க, போகணுன்னா நம்மளுக்கு வேலை பார்த்தா தான் நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நீங்கள் இனிமேட்டு போகாதீங்க. 2 சைடுமே தள்ளுறாங்க. தள்ளுமுள்ள அதிகமானதுனால நம்ம வந்து நசுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்துட்டேன். கடைசியில் அவரை பார்க்கல. விஜய் வேனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். அவரை நான் பார்க்க முடியல, அவர் பேச்சையும் கேட்க முடியல. வெளியில் தப்பிச்சு வந்தால் போதும்னு சொல்லி 2 டைம் கீழே விழுந்து 3ஆவது டைம் எழுந்திரிச்சு அப்படியே கஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டேங்க சார். ஒரு 8, 8:15 போல் வெளியில் வந்துட்டேன். நீங்க 7 மணிக்கு வெளியே வர நினைச்சு 8:15 தான் வெளியே வந்தீங்க. 1.25 மணி நேரம் போராடினீங்களா? 1.25 மணி நேரம்னா அரை மணி நேரம் போராடிட்டு அப்புறம் அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து ஒரு மொட்டை மாடியில் போய் மேலே போய் நின்றுக்கிட்டேன் சார். ஒரு அரை மணி நேரம் காலெலாம் நான் நசுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு போய் மேலே மொட்டை மாடியில் போயிட்டேன். கொஞ்சம் பதட்டம்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மேலே மாடியில் இருந்துட்டு அதுக்கப்புறமா கீழே வந்தேன். ஆனால் நிறையா பேருங்க சார் இதில் வந்து கூட்டத்தில் வந்து காப்பாற்றுங்கன்னு சொன்னதெல்லாம் எனக்கு காதில் நல்லா கேட்டேங்க சார். கூட்டத்தில் வந்து ஐயோ காப்பாற்றுங்கலாம் நிறையா சொன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு எங்கிட்டுமே இடம் இல்லைங்க சார். எந்த சைடுமே வெளியில் போக முடியல. கும்பல் அதிகமானதுனால எல்லாமே அதிலே மூச்சு விட கூட இடம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் மேலே வந்து ஒரு 1/4 மணி நேரமாக போராடி மேலே தப்பிச்சு அந்த மேலே மொட்டை மாடிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் பதட்டம்லாம் குறைஞ்சி நல்லா இருந்ததுங்க. நம்ம காவல்துறை ஏடிஜிபி சொன்னது, டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும். இல்லை வண்டி வர நெரிசல் அதிகமாக தாங்க சார் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் நின்றுட்டு இருந்தேங்க சார்.